வணக்கம் நேயர்களே, மக்கள் தீர்ப்பு 2019 நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தேர்தல் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளும் பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து வருகிறார்கள். அந்த வாக்குறுதிகளை நாமும் தினமும் பேசி வருகிறோம். அதை பற்றிய கருத்துக்களை பரிமாறி வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்காக அரசியல் கட்சிகள் அளித்த வாக்குறுதிகள் என்னென்ன, அவை பற்றி தமிழ் அறிஞர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர்களாக பேராசிரியர் மறைமலை இலக்குவனார் அவர்களும் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களும் வருகிறார்கள். அவரை வரவேற்கிறோம். அறிஞர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு முன்னால் அரசியல் கட்சிகள் அளித்த வாக்குறுதிகள் என்ன, இதை பார்ப்போம். உலகின் மிக தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழ் உலகின் 2 நாடுகளில் அலுவல் மொழியாகவும் 3 நாடுகளில் சிறுபான்மை மொழியாகவும் உள்ளது. தமிழ் மொழி 2000 ஆண்டுகளுக்கு மேலான இலக்கிய வரலாற்றை கொண்டுள்ள போதிலும் இன்றும் இம்மொழி மக்களிடையே வழக்கு மொழியாக தொடர்ந்து இருந்து வருகிறது என்பதே இம்மொழியின் தனித்தன்மையாகும். இந்திய அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ள 22 இந்திய மொழிகளில் ஒன்றாக உள்ளது தமிழ் மொழி. உலகெங்கும் சுமார் 8 கோடி மக்களால் பேசப்படும் தமிழை 2004ஆம் ஆண்டு மத்திய அரசு செம்மொழியாக அறிவித்தது. இப்பின்னணியில் வரும் மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் உள்ள கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது தேர்தல் அறிக்கையில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து கோடிட்டு காட்டியுள்ளன. தமிழ் மொழியை இணை அலுவல் மொழியாக அங்கீகரிப்பது, மத்திய அரசின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக அறிவிப்பது, உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக ஆக்குவது, தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழில் பெயர் சூட்டுவது, தமிழ் இலக்க முறை நூலகப் பணிகளுக்கு மத்திய அரசின் 1000 கோடி ரூபாய் மானியத்திற்கான அவசியம், உலகெங்கும் தமிழ் மொழியின் சிறப்பை கொண்டு சேர்க்க தமிழ் பரப்புரை அவை மற்றும் உலகெங்கிலும் உள்ள முக்கிய பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை அமைப்பது ஆகியவை குறித்து பல்வேறு கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளன. மேற்கத்திய கல்வி முறையின் தாக்கம், ஆங்கிலம் பேசினால்தான் சமூகத்தில் மதிப்பு என்ற மனநிலை, வேலைவாய்ப்புக்கான தேவை, உலக அளவில் தமிழுக்கு உரிய அங்கீகாரம் இல்லாமை ஆகியவை தமிழ் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றன என்றும் கூறலாம். இந்தியாவின் பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் பேணி பாதுகாக்கப்பட்டால் நம் நாட்டின் பன்முகத்தன்மை கொண்ட மொழி கட்டமைப்பு, பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவை உலக அரங்கில் மேலும் பரிமளிக்கும் என்றே நம்பலாம். ஐயா, இப்போ அரசியல் கட்சிகள் அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இவற்றை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? இதில் எந்த வாக்குறுதிகள் எல்லாம் உங்களை கவர்ந்திருக்கிறது? இப்போது 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மிக முக்கியமாக வழக்கமான அறிக்கைகள் இடம்பெறுவதை போலவே மொழி சார்ந்த வாக்குறுதிகள் ஏராளமாக இருக்குது. ஏராளமாக இருக்கிற மொழி சார்ந்த வாக்குறுதிகள் என்னை பொறுத்த அளவில் இருக்கின்றன ஒழிய அது எந்த அளவுக்கு விரிவாக இருக்கிறது என்கிற ஐயம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சொல் வழக்கமாக இருக்கிறது. அந்த வழக்கமாக என்றால் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் இடம்பெறக்கூடிய ஒரு வாக்குறுதியாக அதே போன்ற அல்லது எண் மாறி வந்திருக்கலாம். போன தேர்தலில் 4ஆம் கோரிக்கை வாக்குறுதியாக இருந்த அந்த வாக்குறுதி இந்த தேர்தலில் 2ஆம் வாக்குறுதியாக வந்திருக்கலாம் அல்லது 8ஆம் வாக்குறுதியாக வந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப நாளாக எதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. இந்த தேர்தலை அடிப்படையாக வைத்தாவது இது போன்ற விவாதங்கள், இது போன்ற செய்தி பரப்புரைகள் வாயிலாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி ஆட்சியாளர்களுக்கும் அல்லது தேர்தல் அரசியல் கட்சியினருக்கும் அமையப்போகிற அரசுக்கும் தகவல்களை சொல்லணுன்றது தான் என்ன போன உள்ளவங்களோட நோக்கம். அதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு நான் உண்மையிலேயே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சமூக ஆய்வாளனாக ஏராளமான செய்தியை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதில் குறிப்பாக விடுபட்டு போனது நான் சொல்கிற விஷயம், பயிற்று மொழி என்பதை குறித்து சில முதன்மையான அரசியல் கட்சிகள் தமிழை பயிற்று மொழியாக்க பாடுபடுவோம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எப்படி, எவ்வளவு காலமாக இப்படி பயிற்று மொழியாக இல்லாமல் இருக்கிறது? அரசு பள்ளிகள் என்ன செய்கின்றன, தனியார் பள்ளிகள் என்ன செய்கின்றன, எப்படி இதை நடைமுறைக்கு கொண்டு வருவது, எங்கே தொடுவது, எப்படி தொடர்வது, எப்படி இதை சாத்தியமாக்குவது என்பது போன்ற விவரங்கள் அது இல்லை. நியாயமாக பார்க்க போனால் அதெல்லாம் இருந்திருக்கணும். அது செய்து இப்போது ஒரு சுற்றுச்சூழல், வேலைவாய்ப்பு, வேளாண்மை, தொழில் வளர்ச்சியை காட்டிலும் அல்லது அதற்கு நிகரானது ஒரு மாநிலத்தின் ஒரு இனம் மக்களின் மொழி வளர்ச்சி, மொழியோட பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு கூறுகள் அதுக்கு கிடைக்க வேண்டிய இடம் இந்த அறிக்கைகளில் குறைவாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை.
அது இன்னும் விரிவாக எடுத்து செல்லலையே, ஏன் கேட்கல, இது ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அறிக்கை, உள்ளூர் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அறிக்கைன்ற நிலைமை இருக்கக்கூடாது. நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட எல்லா மாநிலங்களுக்கும் மொழி முக்கியமானது. இப்போ மற்ற மாநிலங்களோட தேர்தல் அறிக்கையில் அந்தந்த மாநில மொழி செய்திகள் எந்த அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்தந்த மாநிலத்திலும் இப்படி தான் இருக்கா நிலவரம் அதுவும் தெரியல. ஏன்னா இந்திய அளவில் உயர்கல்வியில் ஆங்கிலம் தான் இருக்குது. மொழிச்சிக்கல் எந்த அளவு புரிந்து கொள்ளப்படுகிறது மற்ற மாநிலங்கள்ன்றது நமக்கு தெரியல. அவங்க அந்த தேர்தல் அறிக்கைகளை எந்தெந்த மாதிரி முன்வைத்திருக்கிறாங்க, அண்டை மாநிலங்கள்லையோ அல்லது வட இந்திய மாநிலங்கள்லையோ இந்த மொழிச்சிக்கலை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க. இப்போது பல இந்திய மாநிலங்களில் பயிற்று மொழி அந்தந்த மாநிலங்களில் இருக்குது, அந்தந்த மாநில மொழியில் இருக்குது, பொதுவாக இருக்குது. ஆனால் எங்கே போனாலும் உயர்கல்வியிலன்னு போய் நிற்கும்போது அந்தந்த மாநில மொழி பயிற்று மொழியாக இல்லை, அங்கே ஆங்கிலம் தான் இருக்குது. இதற்கு அந்த மாநிலங்கள் என்ன சொல்கின்றன இந்த தேர்தல் அறிக்கையில் அது தெரியல. அப்போது இந்திய அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய செய்தி, மாற்றப்பட வேண்டிய விஷயம் இந்த மொழி பிரச்சனை. இப்போ பல வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட அதிகம் கவனிக்கப்படாத ஒரு செய்தியை பயிற்று மொழி என்பதாக ஐயா முன்வைக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? அதில் கவிஞர் ஜெயபாஸ்கரன் வழக்கமாக என்ற ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தி நுணுக்கமாக அதை பார்த்து சொன்னீர்கள். இந்த வழக்கமாக என்பது என்ன அங்கதம் என்றால், எனக்கு தெரிந்து 1962ஆம் ஆண்டு நான் ஒரு பள்ளி இறுதி வகுப்பு மாணவன். அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அந்த அறிக்கையிலே இந்தியாவின் 8வது அட்டவணையில் இருக்கின்ற அனைத்து மொழிகளையும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற குரல் முழக்கம் எழுந்தது. அது மக்களுடைய ஆவல். 1962 இன்று வரை 57 ஆண்டுகளாக இந்த 8வது அட்டவணையிலே இருக்கின்ற மொழிகளெல்லாம் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்கின்ற அந்த முழக்கமாகவே இருக்கிறது. இதில் என்ன வேடிக்கை என்றால், அது திமுகவால் சொல்லப்பட்டது, அஇஅதிமுகவாலே சொல்லப்படுகின்றது, மதிமுகவாலே சொல்லப்படுகின்றது, பாமகவாலும் சொல்லப்படுகிறது என்பதை தவிர இத்துணை ஆண்டு காலம் இவர்களெல்லாம் என்ன செய்தார்கள்? இந்த முழக்கங்களுக்காகவே கலைக்காகவே என்பதை போல ஓம் நமோ நாராயண என்றோ அல்லது அல்லாஹ் போல் சிறந்த கடவுள் என்று அந்த சமயவாதிகள் சொல்கின்றார்களே, அது எப்படி வேண்டுமோ சொல்லலாம். அதை போல முழக்கங்களாக இந்த தேர்தல் அறிக்கைகள் காணப்படுவது கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்கிறது. இதில் ஒன்றும் புதிய செய்திகள் இல்லை. இது செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாகவும் இல்லை, வெறும் ஏட்டுச்சுரைக்காகலாம் இருக்கு. செயல்படுத்த முடியும். பயிற்சி மொழியை பற்றி கவிஞர் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். காந்தியடிகள் ஒரு துறவியாக வாழ்ந்தவர். ஆனால் துறவுள்ளங்குள்ள காந்தியடிகள் உள்ளத்திலேயே சர்வாதிகாரியாக வேண்டும் என்ற எண்ணம் எதனால் ஏற்பட்டது? நான் ஒரு சர்வாதிகாரியானால் அடுத்த நிமிடமே அவர் தாய்மொழியை பயிற்று மொழியாக்க வேண்டும் என்று காந்தியடிகள் முழங்கவில்லையா? ஆக காந்தியடிகள் விடுதலைக்கு முன்னாலே முழங்கிய அந்த முழக்கம், தாய்மொழி பயிற்று மொழியாக்க வேண்டும், தாய்மொழி கல்வி மொழியாக்க வேண்டும் என்பது அவருக்கு முன்னால் ராஜாராம் மோகன் ராய் அவரவர் தாய்மொழியிலே பயின்றால் வேலைக்காரன் முதலாளி என்ற வேறுபாடு இல்லாமல் படித்ததை அனைவரும் பகிர்ந்து கொள்ளலாமே என்று வெள்ளைக்காரர் அந்த ஆட்சி தொடக்கத்திலே கூட அவர் சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3/4 நூற்றாண்டு கடந்த பிறகும் இந்த பயிற்சி மொழி என்பது ஒரு வேடிக்கையான முழக்கமாக இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கின்றேன். வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று ஒரு பட்டியலை எடுத்து பாருங்கள். இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று பார்க்கும் பொழுது 26 நாடுகள். 26 நாடுகளில் 6வது இடத்திலே நம்முடைய இந்தியா இருப்பது நமக்கெல்லாம் மகிழ்வான ஒன்று. 4ஆம் இடத்திற்கும் கொண்டு வருவோம் என்று சொல்கின்றார்கள். அது மகிழ்வான ஒன்று தான். இந்த 26 வளர்ச்சியடைந்த நாடுகளில் இந்தியாவை தவிர அனைத்து நாடுகளிலும் அவரவர் தாய்மொழி தான் பயிற்சி மொழி. தென்கொரியா ஒரு மிகச்சிறிய நாடு. அந்த தென்கொரியா தாய்மொழியிலே கல்வி இருக்கின்ற காரணத்தாலே இன்றைக்கு பாருங்கள், இன்றைய செய்தி 5G ஏன் அந்த புதிய அலைநுணுக்கத்திலே முதலாக தென்கொரியா சாதனை செய்திருக்கிறது. ஏன், எதனால் முடிந்தது? அவர்கள் தாய்மொழியிலே படிப்பதாலே புத்தாக்கங்கள் புனைவுகள் செய்ய முடிகிறது அவர்களாலே. ஏன் நாம் அதை செய்ய மறுக்கின்றோம்? என்ன காரணம்? இல்லை, பொதுவாக இந்த தாய்மொழி வழி கல்வின்ற சொல்லு வரும்போது ஆரம்ப கல்வி நடுநிலை கல்வியில் தாய்மொழின்றதை கிட்டத்தட்ட எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நடைமுறையில் வருகிறதோ இல்லையோ அது இன்னொரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் உயர்கல்விக்கு ஆங்கிலம் தான் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? உயர்கல்வி இந்தியாவிலே என்னவென்றால், டெல்லியில் சில பல்கலைக்கழகங்களை பார்த்தேன். இன்சுலினை பற்றி இந்தியில மிக அருமையான கட்டுரை பார்த்திருக்கின்றேன். இந்தியில இந்த உயர் அறிவியல் ஆய்வு கட்டுரைகளை அவர் வளர்க்கின்றார்கள். நாம் கூட கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோடு மற்ற மொழிகளிலே எப்படி என்று பார்க்க வேண்டும். உதாரணமாக இந்தியை எவ்வாறு வளர்க்கின்றார்கள், சமஸ்கிருதத்தை எவ்வாறு, இந்த 2 கூட போதும். இந்தியில் அவர்கள் தூய இந்தியை வளர்க்கின்றார்கள். அதாவது இந்தியில பாரசீக அரபு சொற்களை தவிர்த்து தூய்மையாக இந்திய வேறு உடைய இந்தியை அவர் வளர்க்கின்றார்கள். எடுத்துக்காட்டு சொல்ல போனால், இந்த மசோதா என்ற சொல் நாமெல்லாம் கேள்விப்பட்ட சொல் தான்.
அந்த மசோதா என்ற சொல்லை இந்தியில் இருந்ததை விட பிராரூப என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். ஏன்னால் மசோதா என்பது பாரசீக அராபிய சொல், கடன் வாங்கிய சொல் வேண்டாமே என்று பிராரூப. சாதாரணமாக தொடர்வண்டிகளை பார்க்கின்றோம், அதில் ஹவா கூலிக்கே என்று எழுதுகின்றார்கள், குளிர்பதன பெட்டி. அது பாரசீக அரபு சொல், ஆக கடன் வாங்கிய சொல், அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி வாத்தானுகூல என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். ஆக இந்திய மொழியை பார்க்கும் பொழுது ஒரு வியப்பாகவும் மலைப்பாகவும் இருக்கின்றது. அந்த மொழி வரலாறு மிகவும் குறைவுதான். நாம் தமிழுக்கு 3000-4000 ஆண்டு சொல்லுகின்றோம். 11ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாலே வந்த அந்த மொழி மிக முனைப்பாக அந்த மொழி அறிஞர்கள் மிகச் சிறப்பாக வளர்த்தெடுக்கின்றார்கள். அந்த முனைப்பு நம்மிடம் இல்லையோ, அந்த முனைப்புக்கு நமக்கு ஆக்கம் இல்லையோ என்ற ஒரு ஏக்கம் வருகின்றது. சமஸ்கிருதம் எடுத்துக்கொண்டால் கூட தமிழுக்கு ஒரு செம்மொழி நிறுவனத்தை நம்மாலே சரியாக பராமரிக்க முடியவில்லை, அரசாலே பராமரிக்க முடியவில்லை. 25 கோடி கொடுத்த இடத்திலே செம்மொழி நிறுவனத்திற்கு 12 கோடி என்று ஆக்கினார்கள். அந்த 12 கோடி என்பது இன்றைக்கு மிக குறைவாக, அங்கே வேலை பார்க்கக்கூடிய சம்பளத்தை மட்டும்தான் கொடுக்கிறார்கள், வாடகை கொடுக்கின்றார்கள் என்று மிக அதல பாதாளத்துக்கு போய்விட்டது. ஆனால் சமஸ்கிருதத்திற்கு 13 நிறுவனங்கள் இதை போல இருக்கின்றது, 10 மையப்பள்ளிகள் இருக்கின்றது. ராஷ்டிரிய சம்ஸ்கிருத சங்கடன், RSS, ராஷ்டிரிய சம்ஸ்கிருத சங்கடன் என்பதை நீங்கள் கூகுளிலே தேடுபொருளை போய் பார்க்கலாம். மிகச்சிறப்பாக சமஸ்கிருதத்தை வளர்க்கின்றார்கள். எந்த வியாக்கரணமோ இதிகாசமோ எது வேண்டுமென்றாலும் இலவசமாக உடனடியாக தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆக சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் வளர்ப்பதைப் போல தமிழை வளர்க்க வேண்டும் என்ற அந்த முனைப்பும் முயற்சியும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறுவனங்களுக்கு முதல்ல வர வேண்டும். அரசை குறை சொல்லி பயனில்லை, அரசியல்வாதிகள் கூட நாடவில்லை. இங்கே இத்துணை நிறுவனங்கள் இருக்கின்றன. தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கின்றது, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கின்றது, எல்லா பல்கலைக்கழகங்களும் தமிழ் இருக்கின்றது. இந்த 15 பல்கலை தமிழ் இருக்க சேர்ந்தாலே முடியும். ஆக நம்மிடம் முயற்சி முனைப்பும் இல்லாமல் அரசியல்வாதிகளை குறை சொல்வதோ அல்லது அரசை குறை சொல்வதோ என்பது கூட எனக்கு அது ஒரு பொருந்தாத ஒரு செயலாக தெரிகின்றது. இப்போ பயிற்று மொழி சிக்கலை பற்றி தொடர்ந்து பேசுறதுக்காக இப்போ இது ஒரு மொழியால் முடியுமா என்ற கேள்வியா அல்லது நாம் செய்ய தயாராக இருக்கிறோமா என்ற கேள்வி? அதான் தெளிவான கேள்வி. ஐயா கிட்ட நீங்கள் அதை கேட்டீங்க. மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழால் முடியுமா முடியாதா என்றால் தமிழால் உயர்கல்வியை வழங்க முடியும் என்பது நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ கூட காவல் பணிகளையோ அல்லது ஆட்சி பணிகளையோ தமிழ் மொழி வாயிலாக தேர்வு எழுதி வெற்றி பெறவங்களாம் இருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, தமிழ் மாநில மக்கள் தொகையை விட குறைவாக இருக்கிற நாடுகள்லாம் அந்தந்த நாடுகளில் பயிற்சி மொழியாக அந்தந்த நாட்டோட தாய்மொழி தான் இருக்குது. 2, ஏற்கனவே பல தமிழறிஞர்கள் எல்லா ஆங்கில சொற்களுக்கும் உரிய கலை சொற்களை உருவாக்கி தமிழில் படிப்பதற்கு உயர்கல்வியை படிப்பது ஏதுவான சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இங்கே தமிழில் உயர்கல்வியை பயில்வதற்கு அது மருத்துவமோ சட்டமோ வேளாண்மையோ எதுவாக இருந்தாலும் எந்த தடையும் கிடையாது, படிக்க முடியும். அதற்கு நமது மொழி கை கொடுக்கிறது, இலகுவாக இருக்கிறது, அதற்கு ஏற்றவாறு கட்டமைக்கப்பட்டு வச்சிருக்காங்க. என்னமென்னா அதை நோக்கி உறுதியாகவும் தெளிவாகவும் இன்னும் சொல்ல உண்மையான அக்கறையோடும் நமது நிறுவனங்கள் நகரவில்லை. ஐயா சொன்னது சரியாக சொன்னாங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ் வளர்ச்சித்துறை, தமிழ் செம்மொழி நிறுவனம், பொது நூலகத்துறை, அகர முதல சொற்பிறப்பியல் திட்டம் என்று மொழி சார்ந்த நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கிற நாம் அவை அனைத்தையுமே ஒரு சிறு சிறு நிறுவனங்களாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறோமே தவிர அந்த நிறுவனத்தை கொண்டு காரியம் சாதிக்கிறதாக மாறவில்லை. இதுநாள் வரைக்கும் எந்த பொதுமக்களும் அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் மொழிக்காக இதை செய்யுங்க என்று கோரிக்கை மனு கொடுத்ததாக எனக்கு தெரியல. எந்த பொதுமக்கள்கிட்ட இருந்தும் இத்தனை மொழி நிறுவனங்களும் அமைப்புகளிடமிருந்தோ நிறுவனங்களிடமிருந்தோ கோரிக்கைகளை வாங்கினதான்னு எனக்கு தெரியல. அப்படி வாங்கின கோரிக்கையை அரசு துறைக்கு தான் சார்ந்த துறைக்கு அனுப்புனதா எனக்கு தெரியல. அல்லது அரசு துறை நிறுவனங்களே இந்த நிறுவனங்களுக்கு உத்தரவு போட்டு இதை தான் நடைமுறைப்படுத்துங்க என்று சொன்னதாகவும் தெரியவில்லை. இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த மொழி சார்ந்த நிறுவனங்கள் நான் சொல்கிற உலக தமிழாட்சி நிறுவனம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், அதுக்கு பிறகு சொற்பிறப்பியல் திட்டம், இது போல இருக்கிற எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து அந்தந்த நிறுவன அதிகாரிகள், முதன்மை செயல் அலுவலர்கள் இதை திட்டம் வச்சு நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று எந்தெந்த பட்டியலை வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு சாதித்திருக்கிறார்கள் என்பது தகவல் அறிக்கை பெறும் உரிமையின் மூலமாக மட்டும் வந்தால் வரலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுவும் நடக்கலை. இங்கே ப்ரொப்போசல்னு சொல்கிறாங்களே, அந்த ப்ரொப்போசல்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னா இவங்க பொதுமக்கள்கிட்டருந்து வாங்கணும். பொதுமக்கள்கிட்டருந்து வாங்கி இந்த கோரிக்கையை இந்த இடம் வாங்கியிருக்கிறோம், இந்த கோரிக்கையை நாங்களே ஒரு குழு வச்சு ஒரு பேனல் வைக்கிறாங்க, 7 பேர் கொண்ட பேனல், நாங்களே இந்த பேனலை தீர்மானிக்கிறோம், இது நடைமுறைப்படுத்த முடியும், இதுக்கு அரசாங்கத்தோட உதவியை கேட்டிருக்கிறோம் என்றெல்லாம் வேலைகள் தீவிரமாகவும் ரொம்ப உக்கிரமாகவும் நடைபெறவில்லை. அதுதான் இந்த இடத்துல ஒரு சிக்கல் ஒன்று சொல்லுங்க. அதாவது தமிழும் இருக்கிறது, ஆங்கிலமும் இருக்கிறது. மக்கள் தமிழை நோக்கி போகாமல் ஆங்கிலத்தை நோக்கி போகும் பொழுது இதை யார் தடுக்க முடியும்? இல்லை, மக்கள் எப்பவுமே ஒரு பொதுவான கூட்டம் தான். எங்கே நீங்கள் வெள்ளம் வச்சுட்டு கூப்பிட்றீங்களோ அவங்க போயிடுவாங்க. நீங்கள் காட்டுவதை கவர்ச்சியாக காட்டுவதை பெருமொழியை காட்டுறீங்க. இந்த மொழியில் படித்ததான் வேலைன்னு சொல்கிறீங்க.
இப்போ ஆனால் அந்த மொழியில் படித்தவங்க பூரா என்ன செஞ்சாங்க? இப்போ வடநாட்டில் ஹிந்தி படித்தா வேலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க பூரா ஹிந்தி படித்தவங்க தான். தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிற எல்லோருமே ஹிந்திக்காரர்கள் தான். படித்தவங்களும் வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ மொழி படித்தான் என்பதல்ல, இந்த மொழியில் மூளை வேகமாக வேலை செய்யணும், ஆக்கப்பூர்வமாக வேலை செய்யணும்னா அந்தந்த மொழியை முதல்ல பயிற்றுவிக்கணும். அப்போ தான் நாடு வளர்ச்சி அடையும். இங்கே வந்து மொழிச்சிக்கல் மட்டும் இல்லை, மக்கள் விரும்பினாலும் இல்லைனாலும் பயிற்றுவிக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். உறுதியாக இப்போ வந்து பல நாடுகளில் வந்து வேற்றுமொழி கலந்து பேசினா அல்லது எழுதினால் தண்டனை விதிக்கிறாங்களே. அப்போ மொழியை பாதுகாக்கப்படுதா இல்லையாங்க? இங்கே ஏன் இப்போ யாரும் எப்படி சொன்னால் தமிழ் எப்படி அதை கூட விடுங்க. நான் கேட்குற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் ரொம்ப வருத்தத்தோடு முன்வைக்கிற ஒரு கோரிக்கை, ஒரு செய்தி. இப்போ தமிழ்நாட்டோட ஊர் பெயர்கள் 90 விழுக்காடு ஐயாவுக்கு தெரியும் மாறி போய் பொருள் இழந்து சொல்ல உச்சரிக்க கூசுகிற அளவுக்கு மாறி போயிருக்கு. நம்ம மாற்று ஆங்கில மொழியில் ஒரு தவறு அந்த எதனை ஒத்துப்போமா? இப்போ வெற்றிலை குன்றுன்னு பேர் வச்சுருக்காங்க, நீராடுமங்கலம்னு பேர் வச்சிருக்காங்க, சோழையார்பேட்டைன்னு பேர் வச்சிருக்காங்க, குடியேற்றம்னு பேர் வச்சிருக்காங்க, சின்னத்தரிப்பேட்டைன்னு பேர் வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை பெயர். அந்த பேர் நம்ம சொல்றோமா? ஏன் இதை சொல்லக்கூடாதா? மருவி போனதுனால இன்றைய வேறு அர்த்தம் என்ன காரணமே சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வெற்றிலை குண்டு என்ன பண்ணோம்? வத்தலை குண்டுன்னு சொன்னோம். வத்தலை குண்டு ஆங்கிலேயம் வந்து பத்தலை குண்டுன்னா, பத்தலை குண்டுன்னு போய் இப்போ வதிலைன்றான். நான் கேட்குறேன், வெற்றிலை குன்றுக்கும் வதிலைக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு? சோழையார்பேட்டைன்னு ஒரு காரணம் பேர் வைக்கிறாங்க. சோழையார்பேட்டைக்கும் இன்னைக்கு ஜோலார்பேட்டுக்கும் என்னங்க தொடர்பு இருக்குது? சையத் முகமது கான் பேட்டையும் சொல்கிறோம். சையத் முகமது கான் பேட்டைக்கும் இன்னைக்கு சைதாப்பேட்டைக்கு என்ன தொடர்பு இருக்குது? இந்த காரணம் தெரியணும் இல்லையா? பொழில் ஆட்சின்னு சொல்லி தான் பொள்ளாட்சின்னு வந்திருக்கு. பொழில் ஆட்சி அவ்வளோ அழகான பேர். அப்போது அந்த பேரை கேட்கும்போது காட்சிகள் நம்மக்கிட்ட விரியுது. அந்த ஊர் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு 1/2 மணி நேரம் நீங்கள் பேச முடியும். பொள்ளாச்சி வச்சு நீங்கள் என்ன பேசுவீங்க? அப்போது குறைந்தபட்சம் இந்த ஊர் பெயரைகள் கூட மீட்பதற்கான நடவடிக்கையில் கடந்த 50-60 ஆண்டு அரசுகளும் ஆட்சியாளர்களும் ஈடுபடவில்லை. சரி, இதெல்லாம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய அரசனுடைய இணை ஆட்சி மொழியாக, ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழ் வர வேண்டும், தமிழை கொண்டு வருவோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கு. இணை ஆட்சி மொழி என்ற சொல்லாட்சி அடிப்படையிலே பழையானது. நான் இந்த நாட்டு குடிமகன், என்னுடைய தாய்மொழி இந்த நாட்டு ஆட்சி மொழியாக வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது என்னுடைய மனித உரிமை. இதை ஆங்கிலத்திலே லிங்குஸ்டிக் ஹியூமன் ரைட்ஸ் என்கிறார்கள், மொழிசார் மனித உரிமை. நான் இந்த நாட்டு குடிமகன், இந்த நாட்டுக்கு நான் வரி செலுத்துகின்றேன், இந்த நாட்டுக்கு இந்த நாட்டை உயர்த்துவதற்காக என்னால் என்னளவு பாடுபட்டு வருகின்றேன். ஆக என்னுடைய தாய்மொழி இந்த நாட்டு ஆட்சி மொழியாக வேண்டும் நான் கருதக்கூடாதா, கேட்கக்கூடாதா, செய்யக்கூடாதா? அரசு அவர்கள் ஸ்ரீலங்கையிலே அவர்கள் தமிழை ஆட்சி மொழியாக்கி அரச கரும சொற்றொகுதி என்று அங்கே இருக்கிற ஆட்சி சொற்கோவைக்கு அரச கரும சொற்றொகுதி மிகப்பெரிய மடலம் வெளியிட்டிருக்கிறார்கள். சிங்கப்பூரிலே அவர் ஆட்சி மொழியாக மிக திறம்பட நடத்தி வருகிறார்கள். இணையத்திலேயே ஆட்சி சொற்கொகுதி வெளியிட்டிருக்கிறார்கள். மலேசியாவிலே அந்த அளவுக்கு தகுதி கொடுக்காவிட்டாலும் அவர்களும் ஆட்சியை நடத்தி வருகின்றார்கள். ஆக என்னுடைய தாய்நாட்டிலே என்னுடைய மொழி ஆட்சி மொழி என்று சொல்ல கூட தகுதி இல்லாமல் இணை ஆட்சி மொழி என்று சொல்வது வேடிக்கை இருக்கிறது. இந்தியாவின் ஆட்சி மொழி ஒன்றாக என்னுடைய தாய்மொழி. இது மட்டுமே அல்ல, பல மொழிகள் இருக்கின்றது. சுவிட்சர்லாந்துல 4 ஆட்சி மொழிகள் சொல்றானே தவிர இணையாட்சி மொழின்னு சொல்லல. இந்தியாவில் 23 ஆட்சி மொழி என்று ஆக்குவது இன்றைக்கு அது மிக எளிமையான பணி. கணினியின் துணையால் எண்மப்படுத்துகின்ற அந்த எண்மத்தின் செயலால், டிஜிட்டலைசேஷன், அந்த எண்ம பயன்பாட்டின் துணையால் அனைத்து மொழிகளையும் 21 மொழிகளையும் ஆட்சி மொழியாக்குவது என்பது மிக மிக எளிமையாக சாதிக்கக்கூடியது. இப்பொழுது அந்த கம்ப்யூட்டர் டிரான்ஸ்லேட் என்கிற கணினி வழி தமிழாக்கம், அந்த கணினி வழி மொழியாக்கம், அந்த கணினி வழி மொழியாக்கத்திலே மிக நன்றாக முன்னேறி வருகின்றார்கள். ஒரு மொழியில நீங்க உள்ளீடு செய்தீர்கள் என்றால் அது இன்னொரு மொழியில தானே கொடுத்து. ஆமா, அந்த கணினி வழி மொழியாக்கம் செழித்து விட்ட இக்காலகட்டத்திலே அரசு தயங்கவே வேண்டாம், துணிவாக அறிவித்து விடலாம். இந்தியாவின் 8வது இடத்தில் இருக்கின்ற அனைத்து மொழிகளும் ஆட்சி மொழிகள் என்று துணிவாக அறிவித்து விடலாம். இந்த உயர்கல்வியை கேட்டீர்கள். இந்த உயர்கல்வியில இந்த மொழி என்று சொல்வதுதான் தவறு. அதாவது மருத்துவம் பயில செல்கின்றான், பொறியியல் பயில என்று சொல்ல வேண்டும், தமிழ் மொழி என்று சொல்லவே கூடாது. நீங்கள் பார்க்கலாம், இந்த முதுகலை என்று சொல்கின்றோம் அல்லவா, முதுகலை பொருளாதாரம், முதுகலை வரலாறு, ஆங்கில வழியிலே படிக்கின்றார்களே, அவர்கள் தமிழிலும் விடைத்தாளை எழுதலாம். அப்படி தமிழ்ல விடைத்தாள் எழுதினா மதிப்பெண் வழங்க வேண்டும். ஆக ஒரு செயற்கையாக அல்ல, ஒரு புனைவாகவே அங்கே தாய்மொழி வந்துவிட்டது. எந்த மொழியிலும் எழுதலாம். அதே மாதிரி நீங்கள் மருத்துவத்தை பயிர்விக்கும் பொழுது நீங்கள் தாய்மொழியை பயிர்விக்கலாம். யார் தடுத்தார்கள்? ஒரு துணைவேந்தர், அண்ணா பல்கலை துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்று ஒருவர் சொன்ன செய்தி மிக நம்பகத்தனமான செய்தி. முந்தைய ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் கேட்டாராம், தமிழை பயிற்சி மொழியாக்கலாம் பொறியிருக்கின்ற என்ன சொல்வீர்கள், என்ன திட்டம் வைப்பீர்கள் கேட்டாராம். அவர் சொன்னாராம், சிவில் இன்ஜினியரிங் என்று சொல்கின்றோமே அந்த கட்டடக்கலை நுட்ப அந்த தொழில்நுட்பத்தையும், அதே போல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எந்திர தொழில்நுட்பம், இந்த இரண்டையும் உடனடியாக நாம் தமிழில் உடனடியாக செய்யலாம். கலைச்சொல்ல நம்முடைய இருக்கின்றது. நீங்கள் ஏன் 2ஐ தேர்ந்தெடுத்து அவர் கேட்டாராம். இந்த 2ஐயும் நான் தேர்ந்தெடுத்த காரணம், 2மே செய்முறை அறிவை கொண்டது.
கட்டடக்கலை என்பது கட்டடம் கட்ட போறான். அவன் தாய்மொழியில கட்டடம் என்பது மிக எளிமை. அதே போல எந்திர தொழில்நுட்பம், எந்திரத்தை இயக்கப் போகின்றான், அது எந்திரத்தை சேர்க்கப் போகின்றான் அல்லது பிரிக்கப் போகின்றான். அது தாய்மொழியை கற்றால் மிக எளிதாக புரிந்து கொள்வான். மற்ற பல செய்திகள் பேச வேண்டியிருக்கு, நாம் இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி போவோம். ஆக இந்த உயர்கல்வி சிக்கலுக்கு அதை முடித்து, உயர்கல்வி என்பது நாம் கற்பிக்கலாம், நாம் கற்கலாம், எந்த தடையும் இல்லை. ஆனால் இந்த மொழியிலே பயில்னா என்று சொல்லக்கூடாது. மருத்துவம் பயில்கின்றான், பொறியியல் என்று சொல்ல வேண்டும். தவிர இந்த மொழி என்று எந்த மொழியிலே கற்கின்றான் என்பதை வெளிப்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்தால் மிக வெற்றியாக நடக்கும். ஆனால் இந்தியில அவர்கள் மருத்துவத்தையும் பொறியியலையும் இந்தியில கற்பிக்கின்றார்கள். இப்போ மாநில அளவில் முழுமையாக செயல்படுத்தாமல் அதற்கு முந்தி நான் மத்தியில் செயல்படுத்துவேன்னு சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை நீங்கள் எப்படி பார்க்க? அதைத்தான் நான் சந்தேகிக்கிறேங்கிறேன். இங்கே மாநில அரசு தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வாக்குறுதி ஒன்றாகும். இந்த வாக்குறுதியை மையத்துக்கான வாக்குறுதி, அதன் அடிப்படையில் இது அடைக்கவாசிகள்ன்ற மாதிரியான போக்கு இருக்குது. இப்போது இங்கே ஆட்சிக்கு வரப்போகிற எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரோ அதுக்கு அடுத்து வர சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே இந்த மொழியை சார்ந்து தான் இயங்க போகிறாங்க என்றால், இந்த வாக்குறுதிகளில் தமிழ் எங்கெங்கெல்லாம் இல்லைன்றதை அவங்க சொல்லியிருக்கணும். பயிற்று மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, நீதிமொழியாக இல்லை, இப்படியாக வணிக மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக இது இல்லை, இது வெறும் வாய்மொழியாகவே இருக்கிறது என்பதை அழித்து சொல்லப்படவில்லை என்றதை நான் சொல்கிறேன். பொழுதுபோக்கு மொழி, சிற்றின்ப பொழுதுபோக்கு மொழியை நான் குற்றம் சாட்ட முடியும். இப்போ நல்ல பாடல்களை தமிழில் கேட்கலாம், அதை கூட நிறைய ஆங்கிலம் நிறைய சிறுகதைகள் படிக்கலாம், தமிழில் நிறைய கவிதைகள் படிக்கலாம், நிறைய நாடகங்கள் போட்டுக்கலாம். பொழுதுபோக்குகிற, பாட்டு கேட்கிற, கதைகளை படிக்கிற, கவிதைகளை படிக்கிற ஒரு சிற்றின்பம் தரக்கூடிய, ஆனால் அதை தாண்டி உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் புதுமனை புகுவிழாக்கோ, உங்கள் திருமணத்துக்கோ, உங்களுடைய கல்விக்கோ, உங்கள் கணக்கு வழக்குக்கோ, அறத்துக்கும் பொருளுக்கும் வேற மொழி, அதுதான் என்று இது பயன்படலைன்றதை உரத்து சொல்லலை. இதெல்லாம் ரொம்ப எளிதாக செய்திருக்க முடியும். இது கடப்பாறையால் முட்டையை உடைப்பது போன்ற காரியங்கள் தான் மொழியை வைத்து நடந்திருக்கின்றன. கடப்பாறையால் எவ்வளோ புற்றுகள் இடித்து தகர்க்கலாம், மேடு பள்ளங்களை சமன்படுத்தி சரி செய்யலாம். ஆனால் கடப்பாறையால் முட்டைகளை உடைத்துவிட்டு இது சாதனை என்று சொல்லப்பட்டதான் உண்மையில் நடந்திருக்கிறது. மாநில அரசுக்கு, மாநில அதிகாரத்துக்கு சாத்தியப்பட்ட எதுவுமே சாத்தியம்தான். இவங்களுக்கு அக்கறை இந்த மொழியின் மீது, பொழுதுபோக்கின் மீதோ கலைகளின் மீதோ இல்லாமல் மொழியின் மீது இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ இந்த இலக்க நூலகம்னு ஒன்று முன்வைக்கிறார்கள், அதற்கு 1000 கோடின்னு சொல்றாங்க, டிஜிட்டல் லைப்ரரி. இது ஒரு மிக நல்ல திட்டமாக தெரிகிறது இல்லையா? இந்த 1000 கோடி 2000 கோடி இதெல்லாம் இது ஏமாற்று வித்தை. தொகையை முதல்ல சொல்றேன், பொருளே தேவையில்லை. எண்மண் உலகம், எண்மம் என்று பயன்படுத்தி டிஜிட்டல் இலக்கம் என்ன பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த எண்மண் உலகம் அமைப்பதற்கு முயற்சியும் முனைப்பும் இருந்தால் போதும். இப்பொழுதே தமிழ் வளர்ச்சித்துறையில் ஒரு எண்மண் உலகத்தை கட்டமைத்திருக்கின்றார்கள். நீங்கள் சென்றால் பார்க்கலாம், அங்கே கட்டமைக்கின்றார்கள். அதுபோல நாங்கள் கூட அங்கங்கே அமைப்புகள், தமிழ் இயக்கம் என்ற அமைப்பின் சார்பாக நான் ஒரு எண்மண் உலகத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவரவர்கள் எண்மண் உலகத்தை கட்டமைக்கலாம். இதுக்கு 1000 கோடி 2000 கோடி தேவையே இல்லை. எண்மண் உலகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற முனைப்பு முயற்சி முதல்ல பல்கலைக்கழகங்களுக்கு வர வேண்டும். ஐயா அருமையான கருத்தை சொன்னார்கள். ஆனால் அதில் ஒரு திருத்தம், இந்த சிற்றின்பம் என்ற சொல்லை காட்டிலும் கேளிக்கை என்ற சொல்லை பயன்படுத்த. நல்லது நல்லது. தமிழ் இப்பொழுது கேளிக்கை மொழியாகிவிட்டது. கேளிக்கை தமிழ் என்பது வளர்ந்து, முத்தமிழ் என்று சொன்னோம், கேளிக்கை தமிழ் வளர்ந்து வருகின்றது. கேளிக்கை தமிழ் வல்லுநர்களுக்கு உலகெங்கும் அறிந்தேற்பிருக்கிறது. தொலைக்காட்சியிலே கேளிக்கை தமிழை பயன்படுத்தினால் உலகெங்கும் அறிந்தேற்பிருக்கின்றது. ஆக புலம்பெயர் தமிழர்கள் கூட இப்பொழுது கேளிக்கை தமிழ் தான் செயல். அந்த கேளிக்கை தமிழ் என்ற நிலை போய் அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்ற தமிழை தர மேம்பாடு செய்வதற்கு நாம் அனைவருமே முயல வேண்டும். இதில் ஒரு செய்தி ஐயா சொன்னதுனால ஒரு செய்தி என் நினைவுக்கு வருகிறது. நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்பதையும் சொல்லலாம். இந்த ஆட்சியாளர்கள் அவரவர்கள் ஆட்சி மாறிய உடனேயே பழைய திட்டங்களை தூக்கி குப்பை தொட்டிலே போடுவது முறைதான். அது செம்மொழி நிறுவனம் என்பது பழைய ஆட்சியில் ஒரு திட்டம். அந்த செம்மொழி நிறுவனம் என்பது பழைய ஆட்சி மொழியை பயன்படுத்திய காரணத்தாலே அதை தூக்கி குப்பை தொட்டியிலே போட்டு குற்றுயிரும் குறையிறம் ஆக்கி கிட்டத்தட்ட சிதைந்து போய் நிலைக்கு கொண்டு வந்து இந்நேரம் வரைக்கும் இயக்குனர் இல்லை. ஆட்சியாளர்களிடையே இருக்க போட்டி. இயக்குனர் இல்லை, பதிவாளர் இல்லை, நிதி அலுவலரும் இல்லை. ஐயா குறிக்கிட்டு மன்னிக்கணும். போன தேர்தலுக்கு ஒரு கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி என்ன தெரியுமா? செம்மொழி நிறுவனத்துக்கு இயக்குனரை நியமிக்க பாடுபடுவோம். இயக்குனர் போன தேர்தலுக்கு உலக பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் இருக்கைகளை அமைக்க பாடுபடுவோம். ஆமா, அது ரொம்ப எளிதுங்க. தமிழ் இருக்கைகளை அது ஒரு அலங்காரம், அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அலங்காரம். ஏதோ அதனால சிறு காரியம் நடக்குது வைங்க, வெகுஜன பயன்பாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி அதற்கான முயற்சி, அதற்கான செலவு மிக கூடுதலாக இருக்கிறது. இங்க செலவு பத்தி தாங்க முதல்ல வருவாங்க.
பணம் இத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குறோன்றும் போது தான் அங்கே போய் நிற்பாங்க எல்லாரும். அது பணம் சம்மந்தப்பட்டதா மனம் சம்மந்தப்பட்டதா வேற செய்தி. பணம் ஒதுக்கிட்டா ஒன்று நடந்துருன்றத அந்த மாயையிலேருந்து நம்ம முதல்ல விலகணும். பணம் ஒதுக்கி கொண்டால் எதாவது நடக்கும், பணம் ஒதுக்குனா நடக்குமானா நடக்காது. அது செய்யறதுக்கான உண்மையான அக்கறை இருக்கணும். இங்கே இல்லை உடனே இந்த திட்டத்துக்கு இத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமே இல்லை, அதை சிரத்தையோடு செய்து முடிக்கிறதுக்கான வல்லமையும் அக்கறையும் அந்த 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 சில நேரங்களில் செலவு இல்லாமல் கூட செய்து செலவு இல்லாமலே எவ்வளோ பெரிய காரியம் நடக்குது. ஒரே ஒரு ஆணியும் ஒரு இரும்பு குச்சியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு தான் வள்ளுவர் அவளை எழுதினார். அவர் என்ன நட்சத்திர விடியில் அறை போட்டால் எழுதினார் திருக்குறளை, சாத்தியமாச்சு இல்லை. நீங்கள் அயல் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்திருக்கிறீர்கள், தமிழ் தொண்டு பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கிறது? பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை அமைப்பது அவசியமா? தமிழ் இருக்கை அமைப்பது என்பது அந்தந்த நாட்டிலே இருக்கின்ற அந்தந்த புலம்பெயர் இந்தியர்கள், புலம்பெயர் தமிழர்கள் அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திலே 1997-98 ஒரு கல்வியாண்டிலே முதல் சிறப்புரை பேராசிரியராக சென்றேன். தீவினை வயமாக கடைசி சிறப்புரை என்று சொல்கின்ற வகையில் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு ஒரு ஆள் போட முடியவில்லை. அந்த இருக்கை அங்கே இருக்கின்ற தமிழர்கள் அவருடைய தொகையினாலே உருவாக்கப்பட்டதுதான். இன்னும் திறம்பட நடந்து வருகின்றது. பேராசிரியர் போட முடியாவிட்டாலும் ஒரு துணை பேராசிரியர் போட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே அவர்கள் முயற்சி மேற்கொண்டு நீங்கள் பார்க்கலாம். உலகெங்கும் அவர்கள் முயற்சியாலே பிள்ளையார் கோயில் அல்லது பெருமாள் கோயில் அவர்கள் கட்டவில்லையா? கோயிலை கட்டுகின்றீர்கள். கோயிலுக்கு அடுத்தது நம்முடைய மொழி அல்லவா? ஆக ஏன் உங்கள் முயற்சியிலே செய்யக்கூடாது? அதற்கென்ன அரசின் நிதியை ஒதுக்கி ஒரு சாதனையாக ஏன் காட்ட வேண்டும்? அது ஏதோ ஏமாற்றுவதை போல தான் தெரிகின்றது. உலக பல்கலைக்கழக தமிழை கொண்டு வருவது நம்முடைய வேலை அல்ல, அவரவர் முயற்சியிலே கொண்டு வர வேண்டும். ஆனால் நம்முடைய இந்திய திருநாட்டிலே அண்டை மாநிலங்களிலே நம்முடைய மொழி கற்பிப்பதற்கு பொருளாதார வசதி இல்லாமல் அங்கே பேராசிரியர்கள் மாணாக்கர்கள் துன்பப்படுகின்றார்கள். எடுத்துக்காட்ட ஆரம்ப கல்வி கூட மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் சென்று சேராதா? அது முதன்மை. நம்முடைய நாடு இது. நம்முடைய நாட்டிலே எல்லா மாநிலங்களையும் இங்கே தமிழ் மொழி சென்று பரவுவதற்கு நாம் உதவ வேண்டும். அது மிக குறைவான தொகை தான் உதவ வேண்டி இருக்கின்றது. இப்ப திருப்பதியில் வேங்கடவன் பல்கலைக்கழகம் மிக குறைவான தொகுதி. நாம் நம்முடைய இந்திய திருநாட்டுக்குள்ளே இருக்கின்ற அண்டை மாநிலங்களிலே நாம் நம்முடைய மொழியை வளர்ப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளலாம், தொகையை ஒதுக்கலாம், இங்கிருந்து ஆசிரியர்கள் அனுப்பலாம். ஆனா உலக பல்கலைக்கழகம் செல்லும் பொழுது அது நம்முடைய கட்டுப்பாட்டில் முதல்ல இல்லை. ஆக நீங்கள் தொகையை கொடுத்து விடுகிற ஒரு பெரிய தொகையை கொடுத்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு என்ன ஆகிட்டு? நீங்கள் கொடுத்து ஓராண்டாகிவிட்டது. 40 கோடி ரூபாயை கொடுத்தீர்களே, ஓராண்டாகிவிட்டது. இன்னும் ஒரு பணியமர்த்தவில்லை கேட்டால் தகுதியான பேராசிரியர் இல்லை என்று சொல்கிறார்கள். பணம் முடங்கிடுச்சு. தேவையா? அதை செயல்படுத்தக்கூடிய கட்டுப்பாடு நம்மிடம் இல்லை. உங்களுக்கு ஒரு கவர்ச்சி, ஹார்வர்ட் என்ற ஒரு கவர்ச்சினாலே பொருளை தட்டி கொடுத்தீர்கள். ஓராண்டு ஆகிவிட்டது. அவர்கள் சொல்லியிருந்தார்கள் தகுதி வாய்ந்த பேராசிரியர் இல்லை என்று சொன்னால் இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இழுக்கு இல்லையா? வரிசைப்படுத்தும் போதுங்க முதல்ல உள்ளூர்ல செய்யணுமா உலகத்துல செய்யணுமா முடிவுக்கு முதல்ல வரணும். இங்கே உள்ளூரில் எல்லாமே காணாமல் கரைஞ்சு போய்கிட்டு இருக்கு, பயன்பாடற்று போய் கொண்டிருக்கும் போது கவனம் முழுக்க அப்படி திசை திருப்பி ஒரு தோற்றத்தை உருவாக்கி நாங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற போலியான மயக்கத்துக்கு தான் இது வழிவகுமே தவிர தமிழுக்கு இதன் பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அதில் ஒன்றுமே நடக்காது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால் தமிழில் ஒரு பழமொழி உண்டு, மாதா வைரேறிய மாகேஸ்வர பூசை செய்தானாம். மாதா வைரேறிய மாகேஸ்வர பூசை செய்தானாம். தமிழ் பரப்பு அவைன்னு ஒன்று கொண்டு வரணும். அது அதன் மூலம் அது அப்படி ஒரு அறவே தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். தமிழ் பரப்புரை அவை ஒன்று தேவை கிடையாது. தமிழ் பரப்புரை அவை என்பது நீங்கள் தமிழை பயிற்று மொழியாக்குவது தான். தமிழ் பரப்புரை அவை என்பது தமிழை நீதிமன்ற மொழியாக்குவது தான். தமிழை நம்ம வழக்காடு மொழியாக்குறது வணிக மொழியாக்குவது தான். அதுதான் பரப்போம். ஒரு செயலை செய்யும்போது அது மணக்கும். நீங்கள் தனியாக ரோஜாப்பூ மேலே போய் சென்ட் அடிக்க வேண்டிய வேலையே கிடையாது. நீங்கள் ரோஜா வளர்த்தி உரம் போட்டு வளர்த்தீங்கன்னா அது மணக்கும். இது ஒரு இன்னும் பல நூறு கண் தொடுப்பைகளில் மிகச்சிறந்த ஒரு கண் தொடுப்பையாக இந்த பரப்புரை அவையே பார்க்கலாம். அதுக்கு போட்டு அவங்க ஏதோ இந்தி பிரச்சார சபான்னு வச்சிருக்காங்க, நாம வச்சு அதுக்கு தேவைப்படலாம் வச்சிருக்கோம். இது இயல்பிலேயே மணக்கிற மொழி. இது பயன்பாட்டு இடங்களில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கக்கூடியதா இருக்கும் இல்லையா? அது கற்றுக்கிட்டோம். அதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருங்க. எத்தனை நிறுவனம் இல்லை, என்ன இல்லைங்க, இல்லாமல தோற்று வச்சிருக்கீங்க. தமிழ் பரப்புரை மொழி கற்றுக்கொள்வதற்காக தோற்று வைக்கிறீங்க. தில்லி தமிழ் சங்கத்திலே தில்லி தமிழ் சங்கமே தமிழ் பள்ளியை உருவாக்கவில்லையா? நாக்பூர் தமிழ் சங்கத்தில் நாக்பூர் தமிழ் சங்கம் பள்ளி உருவாக்கியது. அதுதான் சிறப்பா. அவங்க பாத்துக்கிறாங்க, சிக்கலே கிடையாது. நீங்க அதுக்கு தனியா அதுக்கு இது சொல்லி இப்ப மற்ற கவனங்கள்ல கொஞ்சம் திருப்புறது அதுக்கல்ல. அது ஒன்றும் பயன்பாடே கிடையாது. நீங்க முதல்ல எதில் கவனம் செலுத்தணுமோ அதை கவனம் செலுத்தி நடைமுறைக்கு அதை கொண்டு சரி. ஐயா, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்து உங்களுடைய இறுதி கருத்தாக சுருக்கமாக என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ் மொழி வளர்ச்சி என்பது முதலிலே தமிழன் உள்ளத்திலே வேரூன்ற வேண்டும். நம்முடைய மொழியை செம்மையாக திருத்தமாக நாம் பேச வேண்டும், சிறந்த மொழிநடையை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் விளம்பர நிறுவனங்கள்,
ஊடகங்கள் ஆகியவற்றுக்கு வந்தாலே மிகச்சிறந்த தமிழை நாம் செவியார பருகலாம். ஐயா, அந்த மொழி நாட்டம் தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஐயா, தமிழ் பரப்புரை மொழின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பரப்புரை தமிழ் மக்கள்கிட்டே தொடங்கணும். தமிழ் எப்படிப்பட்ட மொழி, நாம் ஏன் தமிழை பயன்படுத்தணும், எப்படி தமிழில் படிக்கணும், எப்படி எல்லாமே கொண்டு வரணும். ஒன்று. இரண்டாவதாக, அரசியல் கட்சிகள் யார் வந்தாலும் எந்த பொறுப்புக்கு வந்தாலும் உண்மையான அக்கறையோட அவங்க போன வாக்குறுதியை நாங்கள் கொடுத்தோம், இந்த ஆண்டு நிறைவேற்றணும் மக்கள்கிட்ட சொல்லணும். இன்றைக்கு தேர்தலில் கொடுத்த அறிக்கையில் கொடுத்துருக்க வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று ஆட்சிக்கு வருகிறவர்கள் அடுத்த தேர்தல் அறிக்கையில சொல்லணும். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் கடந்த தேர்தல் அறிக்கையிலே இத்தனை விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் என்று 2019 தேர்தல் அறிக்கையிலிருந்து 25 விழுக்காடு வாக்குறுதிகள் எடுத்து அடுத்து வர தேர்தலில் மக்கள்கிட்ட காட்டணும். இல்லை என்றால் இது வெற்று சடங்கு சம்பிரதாயமாக அறிக்கை வெளியிடுவது, கட்டி தூர போடுவது, இதுதான். இதனால் ஒரு பயனும் இல்லைன்றது தான் நிலவை. உண்மையான அக்கறையோடு மொழிக்கு சிந்திக்கிற இளைஞர்கள் முன்வர வேண்டும், கல்வியாளர்கள் முன்வர வேண்டும், அறிஞர்கள் முன்வர வேண்டும். ஒரு கூட்டு நடவடிக்கை தேவைப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, இதுவரை வாக்கு பெறுவதற்காக தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்றிருக்கின்ற வாக்குறுதிகளை பற்றி தமிழ் அறிஞர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள். இது பயனுடையதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்த ஐயா ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கும் ஐயா மறைமலை இலக்குவனார் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளைய மக்கள் தீர்ப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.